இப்போ +2 முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஏற்கனவே ஒரு டிகிரியோ டிப்ளமாவோ முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதலாக வேறு என்ன பிஜி டிப்ளமாவோ இல்லை வந்து எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மெயினாக. அதாவது அசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தளவு உங்களுக்கு நம்ம ஆஃபர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஒரு சற்று வித்தியாசமான ஒரு இனோவேட்டிவான கோர்சஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். இந்த இனோவேட்டிவான கோர்சஸ் கொடுக்கக்கூடியதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்பர் 1 வந்து வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய துறைகள். அதாவது வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடு ஃபாரின் கண்ட்ரீஸ்லையுமே இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய துறைகள் ஒன்று. அடுத்து இன்னொரு 10 இயர்ஸில் வந்து அதிகமாக கரண்ட்டாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடியது. இன்னொன்று 10 இயர்ஸில் வந்து இன்னும் அதுக்குண்டான தேவைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துறைகளை தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இப்போ அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த கோர்சஸ் பார்த்திங்கன்னா, இதை முடித்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மாணவர்கள் வெளியில் வர்றாங்க, ஒரு ஆல் இண்டியா லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தான் வெளியில் வர்றாங்க. இப்போ அதுவே நீங்கள் ஒரு இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து வெளியில் வர்றதை பார்க்குறோம். அப்போ இது என்ன, இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சில கல்விகள் படிச்சுட்டு மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் இல்லை. அதாவது சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குது. பட் நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. அதாவது இது முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டு ஆஃபர் பண்ணக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம்ஸில் industrial safety management, then aviation, airline airport management, logistics and shipping, then business analytics. Even though BCom, for example வந்து இப்போ BCom ஜென்ரல் BCom கார்ப்பரேட் செக்ரட்டரியேட்ஷிப் இந்த மாதிரி நிறையா படிப்பாங்க. இப்போ இதுவே நம்ம BComல ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா BComல பேங்கிங் ஃபினான்ஸ்னு ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பேங்க்கில் உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அதே மாதிரி வந்து உங்களுக்கு பேங்க்குன்னு தனியாக ஒரு எக்ஸாம்க்குலாம் படித்து எழுதணுன்றதை விட இதை படித்தா ஈஸியாக. எஸ், இப்போ உங்களுக்கு ஒரு BComல ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஒரு பேப்பர் படிச்சுட்டு தென் அகெயின் வந்து அவங்க பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ பேங்கிங் ஃபினான்ஸ் பற்றியே ஃபுல் டைமாக ஒரு டிகிரி படிக்கும் போது அவங்க ஈஸியாக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ பேங்க் எக்ஸாம் அப்படிங்கும் போது இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய பேங்க்குன்னு கிடையாது, இப்போ RBI கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் கூட எழுதி அவங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு குளோபல் லெவலில், நேஷ்னல் லெவலில் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிகிரி ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஆஃபர் பண்ணுறோம்.